திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 76 பொருள் செயல்வகை. பொருள் அல்லவரை பொருள் ஆகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். மதிக்கத்தகாதவர்களையும் மதிப்பு மிக்கவராய் மாற்றக்கூடியது. அவர் பால் குவிந்துள்ள செல்வத்தை தவிர சிறப்புமிக்க பொருள் வேறு எதுவும் இல்லை. இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பணம் பொருள் இல்லாதவர்களை எல்லோரும் இகழ்ந்து பேசுவர். பணம் பொருள் என செல்வங்களோடு இருப்பவர்களை புகழ்ந்து பேசி பெருமைப்படுத்துவர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. ஒருவரிடத்தே குவிந்துள்ள பணம் என்கிற அணையா விளக்கானது நினைத்தவிடத்தெல்லாம் தடையின்றி சென்று பகையாகிய இருளை போக்கிவிடும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள். ஒருவர் நேர்மையின் வழியில் தீங்கு ஏதுமில்லாமல் சேர்த்து வைக்கும் பொருள் அவர்க்கு அறத்தையும் கொடுத்து இன்பத்தையும் கொடுக்கும். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அன்பொடும் அறத்தொடும் அல்லாது நெறியின்றி வரும் செல்வமானது தீங்கானது என்பதை உணர்ந்து அதை ஏற்காமல் புறந்தள்ளிவிடல் வேண்டும். உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். மக்களிடமிருந்து வரியாக பெறப்படும் பொருள் சுங்கத்தின் வழியே வருகின்ற பொருள் வென்றெடுத்த பிற நாட்டினின்று கப்பமாக செலுத்தப் பெறும் பொருள் ஆகியன யாவும் அரசினர்க்குரிய பொருள்களாகும். அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பின் வழியே ஈன்றெடுக்கப்பட்ட அருள் எனப்படும் குழந்தையானது செல்வம் என்னும் செவிலித்தாயால் வளர்வதாகும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. ஒருவர் ஈட்டிய செல்வம் கையில் இருக்கும் போது அதைக் கொண்டு தனக்கான ஒரு செயலைச் செய்வது என்பது அவர் மலை மீதேறி நின்று யானை போரை காண்பதைப் போல வலியில்லாததும் இலகுவானதும் ஆகும். சேக்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் இகக்கு அதனிற் கூறியது இல். எதையும் சாதிக்கவல்ல ஆக்கத்தை தரக்கூடிய செல்வத்தை ஈட்டுக. பகைவரின் அகங்காரத்தை அறுக்கவல்ல வாளை போன்ற கூரிய ஆயுதம் அச்செல்வத்தை தவிர வேறு இல்லை. ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றனுள் நல்வழி மிக்க நெறியோடு செல்வமாகிய பொருளை மிகுதியாக சேர்ப்பவர்க்கு ஏனைய அறமும் இன்பமும் ஒருங்கே வாய்க்கப்பெறும்.